கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். பாருங்க, இங்க ஆண்டவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிறாராம். நம்ம எப்படி மூடுகிறாருன்னா, எப்படி ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழே வேடனுடைய கண்ணிக்கு மறைத்து பாதுகாத்து கொள்ளுமோ, அதுபோல கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, தம்முடைய சட்டைகளுக்குள்ள நம்மளை மறைத்து கொள்ளுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் பாருங்களேன். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது, அவருடைய உண்மை தன்மை, அவருக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை தன்மை நமக்கு கேடகமாக மாறுமா. அதாவது எதிராளி நம்மை தாக்க வரும் பொழுது அவருடைய சத்தியம், அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மை தன்மை நம்மை பாதுகாக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது பாருங்களேன். நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி யாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாருங்க, பொல்லாங்கனாகிய சத்துரு அக்கினி ஆஸ்திரங்களை, அதாவது நெருப்பு இருக்கக்கூடிய அம்புகளை எய்து கொண்டிருக்கிறானா. அதை எதிர்த்து நிற்கும்படி நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு அம்புல அதன் நுனியில் நெருப்பு இருக்க மாதிரி கற்பனை செய்து கொள்ளுங்களேன். அந்த அம்புகள் நம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கான். அந்த அம்புகள் நம்மை தாக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்களாம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து அந்த அம்பை நிறுத்தி நம்ம மேலே அது தாக்குதல் செய்யாதபடி தடுத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் இங்கே ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போது இந்த பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரமாகிய அந்த நெருப்பு கூர்முனையுள்ள அம்பு எது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா. எதிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பன்னு சொல்கிறாரு. இங்கேயும் பாருங்க, விசுவாசம் எனும் கேடகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 91:4 என்ன பார்க்குறோம், அவருடைய சத்தியம்தான் அந்த கேடகம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே என்ன பார்க்குறோம், எபேசியர் 6:16 விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இந்த அக்கினி ஆஸ்திரம் என்ன, எது அப்படி நம்மை தாக்க வருகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வசனம் சங்கீதம் 91:3 வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாருங்க, வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இதை எப்படி சொல்லுது அப்படின்னா, வேடனுடைய கண்ணின்றது என்ன அப்படின்னா, பாழாக்கும் கொள்ளை நோய்ன்றது என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய கடினமான வார்த்தைகள், மனிதர்களுடைய நிந்தனையான வார்த்தைகள் எப்படி நம்மை நோக்கி புறப்பட்டு வருகிறதா, சத்துரு எய்கிற அக்கினி அஸ்திரங்களை போல நெருப்பு நிறைந்த அந்த கூர்மையான அந்த அம்பின் முனை போல சத்துருவினுடைய வார்த்தைகள், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய நிந்தனையான வார்த்தைகள் நம்மை தாக்கும்படிக்கு வருதான். அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மை தாக்க வரும் பொழுது அநேக சமயங்கள் நம்ம சோர்ந்து போயிடுவோம். சில சமயங்கள் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்களே நம்மை பார்த்து அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்பு போல வார்த்தைகளை நம்ம மேலே பிரயோகம் பண்ணுவாங்க. நம்மளால் தாங்கவே முடியாது. இவங்களுக்காக தானே இவ்வளோ பிரயாசப்பட்டோம், இவங்களுக்காக தானே இவ்வளோ உதவிகளை செய்தோம், அவங்களே நம்மளை இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருவோம். சில சமயங்களில் ஆண்டவர் இவ்வளோ நம்பியிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், இந்த காரியத்துக்காக இவ்வளோ காத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நிந்தையான கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவாங்க. அதை குறித்து தான் ஆண்டவர் இங்கே என்ன ஆலோசனை கொடுக்குறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட கடுமையான ஹாஷ் வேர்ட்ஸ், கடினமான வார்த்தைகள் நமக்கு நேராக வரும் பொழுது சத்துரு எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக நம்ம எதை பிடித்து கொள்ள வேண்டுமா, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். எதுங்க விசுவாசம் எனும் கேடகம்? இங்க சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம், அவருடைய சத்தியம் தான் அந்த கேடகமா. அதாவது அவருடைய வார்த்தை, அவர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் என்று அவர் மேல நம்ம கொண்டிருக்கிற நம்பிக்கை, அவருடைய உண்மைத்தன்மை, ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மைத்தன்மை நமக்கு எதுவாக இருக்கிறதா, கேடகமாக இருக்கிறதா.
இப்போ 4 பேர் நம்மள பார்த்து, "என்ன உங்களுக்கு நடந்துருச்சு? ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டார்?" அப்படின்னு சொல்லி பரியாசமா பேசும்பொழுது, நம்ம எதை பிடித்துக்கொள்ள வேண்டுமா? இவங்க சொல்ற வார்த்தைய நான் கேட்க மாட்டேன். எனக்கு பேசினவர், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் அதை நிறைவேற்ற எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி, நம்ம விசுவாசத்துல உறுதியாய் நிற்போமானால், அதுதான் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்பது. அதுதான் பொல்லாங்கன் நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதான கேடகம். எனவே இந்த காலை வேளையில மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்காம, நம்மை உருவாக்கினவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசத்துல நிற்போமானா, இந்த அக்கினி ஆஸ்திரங்கள் நம்மை சேதப்படுத்தாது. நம்ம கண்டிப்பா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நம்ம ஜெபிக்கலாங்களா? பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, சத்துரு எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள, அந்த தீமையான மொழிகள ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து நிற்கும்படி உம்முடைய உண்மை தன்மைய, உம்முடைய சத்தியமாகிய வார்த்தைய கேடகமாய் பிடித்து அப்பா விசுவாசத்துல ஜெயித்து ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless you.